ஓக்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ஓவர் இருக்குது. கேச்சஸ்லாம் பார்க்கலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர், பில் சால்ட், ஜானி பேர்ஸ்டோ, மொயின் அலி. ஐயோ இவரா ஆதில் ரஷீதா? வாஷி என்ன வாஷி பண்ணுறது பண்ண உங்களை பாருங்க. திரும்பி நமக்கு ரன் ரேட் ரொம்ப கம்மியாகிடுச்சு மீன்ஸ் நம்ம வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா நான் சொல்கிறேன். இப்போ 2 ஓவருக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 20 ரன்ஸ் இருந்தோம். பட் இப்போ 70 இப்போ 80 ஓகே, ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இது வந்து பத்தாதுன்னு நான் சொல்லுவேன். பட் 80 for 5ன்றது இப்போதைக்கு வந்து இங்கிலாந்து மேபி நான் அஹெடாக இருக்காங்கன்னு சொல்கிறேன். சீரியஸ்லி இங்கிலாந்து தான் பார்த்தீங்கன்னா அஹெடாக இருக்காங்க. இந்தியாவோட இங்கிலாந்து தான் வந்து அஹெடாக இருக்காங்க. ஸோ மேபி 50-50 தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கிலாந்து பவுலிங் அட்டகாசமாக போட்டிருக்காங்க, எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ். ஸோ அதனால் நான் வந்து மேபி இங்கிலாந்து வந்து அஹெடாக இருக்காங்களோன்னு தோணுது எனக்கு. போச்சு 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 போச்சு. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா 50-50 சான்ஸ் தான் இந்தியாவுக்குமே சரி இங்கிலாந்துக்குமே சரி. ரஜத் பட்டிதார் போயிட்டார்னா 90-10 ஆகிடும். பட் ரஜத் பட்டிதாருக்கு 50 இது 50-50 தான். ஸோ அதனால் பார்த்து விளாட்ணும் கைஸ் 2 பேருமே இந்த மாதிரி. பட் இந்த ஓவர் சூப்பராக விளாட்டாங்க. ஆதில் ரஷீதோட ஓவர் வந்து சீரியஸ்லி வந்து இப்படி தான் விளாட்ணும். தூக்கி அடிக்கலாம் முடிச்சுக்கணும். தூக்கி அடிக்கக்கூடாது. ஏன்னா ஸ்லோவாக போடுறாரு. ஸோ அப்போ அதனால் வந்து நம்ம தூக்கி அடிக்க ஃபோர்ஸில் வந்து போக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு பிரச்சனையே. பட் பாருங்கள் 73 balls 95 runs. அதுதான் சொன்னேனே கைஸ், விக்கெட்ஸ் வந்து நம்ம கையில் கிடையாது. ப்ளஸ் அந்த வந்து அதுக்கு நம்மளுக்கு வந்து இங்கிலாந்துக்கு வந்து இப்போ ஒரு விக்கெட் போய்டும்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ் 2 ரன் வந்துட்டாங்க. ஸோ என்ன அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் விக்கெட் கிடையாது. நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அவ்வளோ பேர் ரன் தான் எடுக்க போகிறதில்ல, சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது பால் கூட இருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். அண்ட் சீரீஸில் மேட்ச் 1 இது. மேட்ச் 2 பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்கணும் பாருங்க. பட் நான் மேபி நான் ஃபுல் வீடியோவும் போடுறேன். 1 hour மேலே போகுது. 1 hour 58 minutesனால் எஸ் 1 hour மேலே போகும். 1.5 மணி நேரம் வீடியோ. யார் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் பாருங்கள் அந்த வீடியோவை. அப்படியே சாம் கரன் இந்த ஓவர் அவர் பொருளை கட்டலாம். மேபி வாஷிங்டன் சுந்தர் தான் இருக்கார். அவரை வச்சு நான் அவரால் எபிலிட்டி இருக்கான்னு பார்க்கலாம் அவரை வச்சு அடிக்கிறதுக்கு. ஐயோ சுற்றுறாருங்க வாஷி. 6 இப்போ பாருங்க ஸ்ட்ரெயிட் தான் போடு ஷாட். வாஷிங்டன் சுந்தர் அது கொக்கா சூப்பர் ஷாட்டிங்க. மிடில் ஆஃப் தி பேட்டில் பட்டிருக்கு. நேரத்துக்கு வெளில சொருவிட்டார் ஸ்ட்ரெயிட் ஸ்க்ரீன்லேயே. சூப்பர்ங்க. இப்போ ரெக்வயர்ட் ரன் ரேட் திரும்பி கம்மியாகிடுச்சு. பட் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ஓடிடலாம் நைஸ் கம்ஃபர்டபுளாக 2 ரன் ஓடியாச்சு. ரஜத் பட்டிதார் இருக்கிறவருக்கும் வாஷி வந்து மேபி இப்போ அவரோட பேட்டிங் வந்து சூப்பராக மாற்றிருக்காரு, நல்லாவே மாற்றிருக்காரு. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓடு ஷாட்டுங்க. வாஷி ஒரு முடிவு பண்ணிட்டாரு, இப்படி தான் ஆட போகிறேன், நான் இப்படி தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு சாம் கரனை. செம்ம ஷாட்டு ஓடுங்க. அண்ட் நான் வந்து ஒரு கொஷின் கேட்கணும்னு நினச்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பர்டிகுலர் இந்த ஒரு இப்போ அந்த கேம் விளாட்றேன்ல. ஸோ இதில் வந்து நான் ஒரு டீம்லேருந்து மட்டும் நான் ஒரு பிளேயர் எடுக்கவே இல்லை. அது எந்த டீம்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க. ஒரு டீம்லேருந்து நான் ஒரு பிளேயர் கூட எடுக்கலை. அந்த டீம்லேருந்து ஐபிஎல்லில் டீம்லேருந்து நான் ஒரு பேர் கூட எடுக்கலை. ஸோ அது எந்த டீம் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்குறோங்க.
பாருங்கள் வாஷி இந்த ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் 2 சிக்ஸஸ் 3 சிக்ஸ் வந்துச்சு. செம்ம எக்ஸ்பென்சிவ்ங்க. ஏன்னா 2 விக்கெட் எடுக்கிறீங்க பாருங்கள் அப்படியே அடிக்கிறாரு. ஐயோயோ பவுண்ட்ரி சூப்பர். வாஷிங்டன் சுந்தர் சூப்பராக ஆடிட்டுருக்காருங்க. என்னாச்சு என்னங்க இவர் வேறு. பட் இவர் வந்து இப்போ நம்ம இந்தியாவுக்காக பண்ணுறதுனால நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா போனால் இங்கிலாந்துக்காக பண்ணியிருந்தார். மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஓவர் இப்போ வந்திருக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். குழந்தை கட்டியிருந்தாங்க மொழியில் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்டேட்டிங் ஸ்டேடியம். மோயின் அலி வந்துட்டாருங்க திரும்பி. ஒரு கொஞ்சம் ரன்ஸ் லீக் ஆகக்கூடாது. உடனே ஒரு ஸ்பின் வச்சு வந்துட்டார் தான் அங்கே ஜாஸ் பட்லர், ஒரு நல்ல கேப்டன். பட் உண்மையாக சொல்லணுன்னா ரஜத் பட்டிதார் நல்லாவே ஸ்லோவாக இருக்கார். அவர் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ரேட் பயங்கர அதிகமாக இருந்தது. பட் இப்போதைக்கு ஸ்லோவாக இருக்காருன்னா சொல்லி ஆகணும். எப்படினாலும் புஷ் தான். ஸ்லோக் பார்க்க போகிறேன். ஓடு விளையாடு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட் அது அப்படி தான் வருமானது தெரில. 64 பால் 67 ரன்ஸ். இது வந்து நம்மளுக்கான ஒரு அட்வான்டேஜ். இன்னொரு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5 விக்கெட் போயிடுச்சு. இன்னும் 1 விக்கெட் போச்சுன்னா கஷ்டம். சீரியஸில் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அடுத்து விஷ்ணு தான் வருவார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் கிடையாதுங்க. வேறு ஒரு நல்ல பேட்ஸ்மேன் வேறு யாருமே எடுத்துடாதுங்க. அவரை விட்டு அது ஒரு சிராஜ் பிரசித் கிருஷ்ணாஸ் அப்படி தான். வேறு யாருமே கிடையாது நம்மளுக்கு. வேணாங்க ஸ்ட்ரோக்கே வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்லோவான ஓவருங்க அது. வெறும் 5 பால் 5 ரன் இருந்திருக்கு. பட் பரவாயில்ல, இப்படி விளையாடுறது நல்லது தான். பாடி 10வது ஒரு முடிவில் 118 for 5 இந்தியா. அப்டேட்டிங் ஸ்டேடியம் 33 minutes போயிடுச்சு இப்போவே இந்த வீடியோவுக்கு.